வணக்கம் நண்பர்களே. தஞ்சையில விஜய் பேசினது நிச்சயமா ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கு. எப்படின்னா, அந்த பகுதியில இருக்கிற விவசாயிகள் இவரும் நமக்காக உழைப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு விவசாயி அப்படின்னு தான் முன்னிறுத்துறாரு. திரு ஸ்டாலின் கூட தானும் டெல்டாக்காரர் தான் அப்படின்னு விவசாய பிம்பத்தை தான் கொடுக்கிறார். அவரும் பச்சை துண்டு போட்டுக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி பச்சை துண்டு போட்டுக்கிறாரு, விஜயும் பச்சை துண்டு போட்டுட்டார். ஆகையால ஒரு விவசாய அடையாளம் கிடைத்து விடும். இதில் பல கட்சிகள் அப்படித்தானே. ஏனென்றால் நம்ம சீமான் கூட அப்படித்தான் பண்றாரு. அப்போ விஜய்க்கு எந்த அளவுக்கு இது சாதகமாக இருக்கும், அந்த சாதகம் அவருக்கு ஓட்டாக மாறுமா? ஓட்டாக ஏன் மாறக்கூடாது? ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அவர் போகும்போதும் 2% ஓட்டு அதிகமாகுது அப்படின்னு நாம கணிக்கிறோம். இது அப்படியே அவருக்கு 40% ஓட்டை கொடுத்துருமா? அவர் அப்படியே ஒரு பெரிய அளவுக்கான ஸ்வீப்பை கொடுத்துருவாரா? அப்படி இல்லை. ஆனால் ஒரு அதிரடியை ஏற்படுத்துகிறார். மிகப்பெரிய திரைபிம்பம் ஒரு அரசியல் பிம்பமாக மாறிய காரணத்தினால் மக்கள் அவரிடம் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை வளர்த்து விட்டார்கள். அவர் பல்வேறு இடங்களுக்கு போறார். அவர் போன இடங்கள் எல்லாமே வேலூர் போனாரு, அங்கே ஒரு அதிரடி. தஞ்சாவூர் போயிட்டார். ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கின்ற பல தொகுதிகளில் திமுக, அண்ணா திமுக, இடதுசாரிகள் பலமா இருக்காங்க. அந்த பகுதியில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், தனக்கு சாதகமாக தொகுதிகளை மாற்ற முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கிறார். இது எப்படி அவருக்கு சாதகமா போகும் அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் காட்டும். விஜய் நினைக்கிறாரு அடுத்த முதல்வர் தான் அப்படி. அந்த கட்சி தாவேக நினைக்கிறது அடுத்த ஆட்சி அவங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க முடியும்னு நினைக்கிறார். அது எப்படிங்க முடியும் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. ஏனென்றால் மாறி மாறி வருகின்ற ஆட்சிகளில் அதனுடைய நிர்வாகங்களில் ஊழல் இருக்கிறது, மறுக்க முடியாது. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது, திமுக ஆட்சியில் இருக்கிறது, மறுக்க முடியாது. பல்வேறு மட்டங்கள். அது விஜய் இல்லாம இருக்கணும், இருக்காது அப்படிங்கிறார். எங்கேயுமே கமிஷன் கொடுக்க வேண்டாம், யாரும் கமிஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போனா மக்கள் நம்பிடுவாங்களா? சரி, கொஞ்சம் குறையும் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இது எப்படி அப்படி அகற்றிட முடியும்? அப்படிதான் ஆம் ஆத்மி கட்சி வந்துச்சு. டெல்லியில அப்படி சொல்ல போனா அவங்க தான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கணும். ஆனா மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றுனாங்க அல்லவா? அதனால மக்கள் முழுக்க அதை நம்புறாங்களான்னு சொல்ல முடியாது. அதை நம்புறாங்க. விஜயை நம்புகிறார்கள். விஜய் நம்புகின்ற ஒரு கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இளைஞர்கள் பட்டாலும் விஜய் நம்புகிறது. திமுகவிலும் இளைஞர்கள் பட்டாலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது தனியா கான்சன்ட்ரேட் பண்றாங்க, தனியா மாநாடுகள் நடத்துறாங்க. இளைஞர்களிடையே திமுகவை கொண்டு சேர்ப்பதில் அவர்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயின் பக்கம் இளைஞர்கள் இருக்கிறார்கள், திமுக பக்கம் இருக்கிறார்கள், அண்ணா திமுக பக்கம் இல்லை. திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. நீ இல்லாட்டி நான் இல்லாட்டி நீ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுல விஜய் வேற வந்துட்டாரு அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆமா, எல்லா கட்சிகளும் விஜய் எதிரியாகத்தான் கருதுகிறார்கள், அரசியல் எதிரியாக. திமுக நினைக்குது கணிசமான ஓட்டை பிரிச்சிருவாங்களோ, விஜய் பிரிச்சிருவாரோ, அதன் மூலம் பெரும்பான்மை பெறாமல் போய்விடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக நினைக்குது. அண்ணா திமுக கேட்க வேண்டாம், விஜய் போட்டு கடுமையா தாக்குறாங்க. ஏன்னா திமுக தான் முக்கிய எதிரி, ஆளுங்கட்சியா இருக்கு. ஆளுங்கட்சிக்கு வர வேண்டும் அண்ணா திமுக. இருந்தாலும் விஜய் விமர்சனம் செய்வதற்கான காரணங்கள் என்னென்றால், திமுக கிட்ட ஓட்டு வாங்குற மாதிரி அண்ணா திமுக ஓட்டை பறிச்சுட்டு போயிருவாரோ, கணிசமான ஓட்டுகளை பறிச்சுட்டு போயிருவாரோ அப்படின்னு அண்ணா திமுகங்க பயப்படுறாங்க. ஒரு அதிர்வலையை அது ஏற்படுத்துது விஜயோட பேச்சு. எப்படியாவது விஜய்க்கு எதிராக பேசி அண்ணா திமுக ஓட்டுகளை தன் பக்கம் கவர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு விஜய்க்கான சாதகம் தான். விஜய் கூட்டணி அமையலைங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிகமாக உறுதியாயிடுச்சு. விஜய்க்கு கூட்டணி அமையல, யாருமே வரல. ஆட்சியில பங்குன்னு சொல்லி கூட அசைக்க முடியல. திமுக கிட்டது ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கினாவே காங்கிரஸ் ஓகே ஆகி போச்சு. 40 45 கேட்டிருந்தாங்க, ஒரு 27 28 போதுங்கிறாங்க. ஏன்னா திமுக அணி தேவையா இருக்கு அவங்களுக்கு. அடுத்த தேர்தல் விஜய் முதல்ல ப்ரூவ் பண்ணட்டும், அப்புறம் வரட்டும். விஜய் ப்ரூவ் பண்ண வேண்டும். அதை தஞ்சையில் ப்ரூவ் செய்திருக்கிறாரா? ப்ரூவ் செய்வதற்கான, நிரூபிப்பதற்கான களங்களை அமைத்திருக்கிறாரா? என்னென்ன செய்ய போறாருன்னு சொல்றாரு. எதிரணிகளை கடுமையா தாக்குறாரு. பிஜேபி, திரு மோடி அதெல்லாம் வரவே இல்லை அவருக்கு. டெல்லி அப்படிதான் பேசுறாரு, அவரே டெல்லி தான் பேசுறாரு. ஏதோ திமுக டெல்லி எதிர்க்கிறது அப்படின்னா எதிர்க்கிறது எதுக்கு? அவங்களுக்கு ரெய்டு வந்தா உடனே வெள்ளக்கொடி காட்டுறாங்க, இப்படிலாம் சொல்றாரு. ஆனால் விஜய் திரு மோடி பேரோ திரு அமித்ஷா பேரோ பாஜக பேர் எடுக்கிறது இல்லை, அவசியம் இல்லை. தமிழ்நாடுக்கான தேர்தல் அவரே சொல்றாரு. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வேண்டும்? இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மக்கள் செல்வாக்கு பெற வேண்டும். அடிமட்டம் வரை கட்சி சென்றிருக்கிறதா என்றால் விஜய் ஆமான்னு சொல்றார். அங்கு வந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 5,000 நிர்வாகிகள் எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பார்கள்.
நம்பகத்தன்மை கொடுப்பார்கள், வெற்றிக்கான வடிவுகளை உருவாக்குவார்கள். எங்கே போட்டி போட போறாங்க, எத்தனை பேர் போட்டி போட போறாங்க, யாரு கூட்டணிக்கு வர போறாங்க, 234 தொகுதிகளிலும் வர முடியுமா, வெற்றி பெற முடியுமா, இருக்கட்டும். நிர்வாகிகள் அங்கு போய் வேட்பாளர்களை நிறுத்துவதில் வெற்றி பெற முடியுமா, முதல்ல நிறுத்தணும் இல்ல, அதற்கான களப்பணி என்ன இருக்காங்க. எல்லா ஊர்களையும் விஜய்க்கான ஆதரவு களம் இருக்கு. ஆனால் தேர்தலில் நிற்பதற்கு எத்தனை பேர் தயாராவாங்க, அவங்களுக்கான ஃபண்டிங் எங்கிருந்து வரும், எல்லார்ட்டையும் அது எப்படி போய் சேரும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு நிச்சயமாக இந்த தேர்தல் விஜயோடைய அரசியல் வாழ்வில் மாற்றங்கள் கொண்டு வரும், அது எந்த சந்தேகம் இல்லை. அவர் சொல்றாரு விசில் எல்லா இடத்திலும் ஊதுவாங்க அப்படிங்கிற, விசில் ஊதுவாங்க, எந்த அளவுக்கு விசில் ஊதுவாங்க, அந்த விசில் எல்லார்ட்டையும் போய் சேர முடியும்னு நினைக்கிறார். தஞ்சாவூர் பேச்சில் இந்த கோடிகளை எல்லாம் அவர் காட்டார். திமுக போட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணார். என்னென்ன சொல்றாரு, ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தி, இந்த மாதிரி மக்கள் எடுத்து விடுறாரு, அந்த கோஷங்களை எடுத்து விடுறாரு. அது அப்படியே சோசியல் மீடியால பரவலாக்குவாங்கல்ல. ஆனா திமுகவை எதிர்ப்பதற்கு இன்னும் கூட விஜய் ஒரு பலமான அரசியல் சக்தியாக மாற வேண்டும் அவருக்கே தெரியுது. ஏன்னா அதுக்கான நிர்வாகிகள் பலம் எல்லாம் சேர்க்கணும். விஜய் என்ற முகத்தை வைத்துக் கொண்டுதான் முழு கட்சியும் சென்று கொண்டிருக்கிறது. அது உருவாக்க வேண்டும். அது உருவாக்குவதற்கான அறிகுறிகளை தஞ்சாவூர் மாவட்டம் காமிக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்துக்கு கூட்டம் அவர் ஒவ்வொரு தன்னுடைய கலங்கனை மாத்திட்டே வர்றார், தன்னுடைய படிகளை ஏறிட்டே வர்றார், ஒவ்வொரு படியா ஏறிட்டே வர்றார். அந்த படியை தஞ்சாவூர்ல தெரிஞ்சது. அடுத்து வேற ஊர்களுக்கு போவாரு. தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்வாரு. அவர் கிராமங்களில் இல்லையோ, விஜயோடைய கட்சியோடைய பிரசன்ஸ் இல்லையோ அப்படின்னு எதிர்கட்சிகளும் சொல்றாங்க. விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த கருத்துக்களை பதிவிடுறாங்க, தனிப்பட்ட முறையில ஒரு சிலர். என்னன்னா கிராமங்கள்ல இருக்கின்ற முதியோர்கள் மத்தியில் பெருசா போய் சேரலைங்க, அங்க மொபைல் போன் பெருசா போய் சேரல அப்படின்னு சொல்ல. அப்படி இல்லை, கிராமங்களுக்கும் கட்சி சேர்ந்து இருக்கிறது. ஆனால் ஓட்டுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. விஜய் தெரியாத தமிழனே இல்லை, அவர் அரசியல்வாதியாக மாறிவிட்டார் என்று தெரியாத தமிழனே இல்லை. ஆனால் அவர் தொடர்ந்து அதை செய்வதற்கான வாய்ப்பு என்ன, அது தஞ்சாவூர் மாநாட்டுல தஞ்சாவூருடைய கூட்டத்துல அவர் மெதுவா பதிவு பண்றார், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத அவர் தன் நிர்வாகிகள் சொல்ற, மக்களுக்கும் சொல்றாரு. அத முழுக்க முழுக்க தன்னுடைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக அவர் பயன்படுத்திக்கிறார். எதிர்கட்சிகளுக்கு அவருக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு அதிரடி கொடுக்கிறார். இது அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறார். அதை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் எப்படி இதை கொண்டு போறாரு, எத்தனை விதமான வேட்பாளர் நிறுத்துறாரு, அதற்கான தகுதிகள் என்ன, அவருடைய தேர்தல் பிரச்சார வியூகங்கள் என்ன, இதெல்லாம் அவருடைய தேர்தல் முடிவுல எதிரொலிக்கும். தஞ்சாவூர் மாநாடு அவருடைய அடுத்த மைல்கல். நன்றி, வணக்கம்.